நாங்கள் பெங்களூர்ல வந்துருக்கிறோம். பேர் கோவிந்தராஜ். நாங்கள் வந்து 32 வருஷமா தீவிரமா ரஜினி ரசிகர். அவருன்னா ரொம்ப உயிர். அவர் படம்னாவே ஒரு மாதிரி அந்த ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டோம். அந்த காலையில எழுந்து சீக்கிரம் குளிச்சுட்டு ஒரு மாதிரி கற்பூரம் கொளுத்திட்டு பூஜை பண்ணிட்டு அந்த தியேட்டர்ல போய் அந்த ஒரு ஆனந்தமா சினிமா பார்க்கறது ரொம்ப மகா சந்தோஷம். நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்ணாமலைங்க. அண்ணாமலை அந்த அண்ணாமலை படம் வந்து பார்த்ததுல இருந்து தான் அப்படியே கண்டினியூ இது வந்து படம் பார்த்துனே வந்துக்கிறோம். இன்னும் ஒரு படம் கூட மிஸ் பண்ணல. அப்புறமா ஃப்ரெண்டுங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகும்போது எல்லா ஃப்ரெண்டுகளுக்கும் ஃப்ரீயா டிக்கெட் போட்டு இப்போ நான் படத்துக்கு உள்ள கூட்டின்னு போயிடுவோம். கூட்டின்னு போய் படம் பார்த்துட்டு ஆனந்தமா வெளியே வந்துடுவோம். அந்த வர படம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பார்க்கணும். அந்த காலையில் ஷோ பார்த்து மறுபடியும் சாயங்காலம் பார்த்தா தான் அந்த மனசுக்கு ஒரு திருப்தி, ரொம்ப ஒரு திருப்தி. அது மாதிரி இவர் பார்க்கணும் ஏங்கி நின்று 2 வருஷமா இன்னைக்கு தான் டைம் கிடைச்சி வந்திருக்கிறோம். இன்னும் காலையில சீட் கிடைக்கல. வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாளைக்கு தான் ரூம் போட்டுக்கிறான். ரூம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் ரூமு. 3 நாளா தங்கியிருக்கிறான். நேற்று போய் உள்ள போய் வேலை செஞ்சேன். பாரு பாசெல்லாம் இருக்குது பாரு. உள்ள போயிட்டு நேற்று போய் எலக்ட்ரிக்கா வேலை செஞ்சேன். இன்னும் பாரு இதெல்லாம் பாரு இங்க இதெல்லாம் வச்சிருக்கிறான். எலக்ட்ரிஷனா போயிட்டு உள்ள வேலை செஞ்சது எல்லாம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. இன்னைக்கு புது டோக்கன் மாத்திட்டாங்க. நான் என் கையில் முடியல. நானும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வந்து காசு கொடுத்து போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எத்தனை பேர்கிட்ட கேட்டுங்கிறேன். ஆனா வந்து சீட் கிடைக்கல. எல்லாம் வந்து அந்த ராகவேந்திரா பக்தருங்க. நாங்க ராகவேந்திரா அந்த 100வது படம் பார்த்து அவர் குரு பார்க்கணும். நம்ம ரஜினிகாந்த் சார் பார்க்கணும்ல, அவர் குருவாவை வந்து நாங்க வந்து பார்க்கணுக்கோசரம் தான் நாங்க வந்து இங்க வந்து வெயிட் பண்றோம். ரொம்ப பெருமை, மனசுல ரொம்ப திருப்தி. ஞாபகம் இருக்குதுங்க. அந்த டைலாக் அவ்வளவு பேச வராது. அண்ணாமலை கணக்கில் இன்னைக்கும் படம் பார்க்குவோம். லைஃப்ல அண்ணாமலை படம் பார்த்து அண்ணாமலை மாதிரியே வாழ்ந்துக்கிறோம். அந்த வீடு வாசல் அசோக்கு நீ குடிச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டைலாக் எல்லாம் பார்த்து ஒண்ணுமே இல்லாதவங்க எனக்கு வீடு வாசல் கார்ல இருந்து எல்லா விருதும் அனுபவிச்சோம். எல்லாம் சந்தோஷம் இருக்குது. பெரிய ஆளும் ரஜினி படம் அண்ணாமலை படம் பார்த்து இன்னைக்கு அண்ணாமலையில் எப்படிங்கிறாரோ அதே மாதிரி இன்னைக்கு நாங்களும் இருக்கிறோம். நாங்களும் எந்த ஒரு அந்தஸ்துல கம்மி இல்லை. பிடிச்சிருக்குது. வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு கரெக்டா நல்லா இருக்குது. சூப்பர். இப்படிதான் வேணும், இப்படிதான் இருக்குன்றது நல்லா இருக்குது. இல்லைங்க சார், அந்த டைலாக் எல்லாம் அவ்வளவு வராது. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பார்க்குவோம். ரொம்ப நல்லா இருக்குது. பிடிச்சிருக்கு. இல்ல ஒரு டிஃபரெண்ட் இதுவரைதான் இல்ல இதுவரைதான் பார்க்காத மாதிரி ஒரு டிஃபரெண்ட். அது முடியலன்னா சொல்ல முடியாது. இன்னும் இன்னும் இருக்குது. இன்னும் மக்களுக்கு இன்னும் எடுத்து காண்ட படம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் அவர் பண்ணுவாரு. அந்த திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ரசிச்சு ரொம்ப பாத்துக்கிறோம். பாஷா மடி பார்த்தோம். பார்த்தோம். நல்லா இருக்குது. அந்த சவுண்டு அந்த எஃபெக்ட்லாம் கொஞ்சம் புதுசா பாக்குறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, நேர்ல இது வரைக்கும் பாக்கல. இது வரைக்கும் பார்த்ததுல பார்க்க முடியல. வீட்டுக்கிட்ட போயிருக்கிறோம். வீட்டுக்கிட்ட போனா வாட்ச் பண்ணுங்க இல்ல இமேல் இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு போய் சொல்லி நம்ம அனுப்பி வச்சிடறாங்க. நாளைக்கு வீட்டுல இருப்பாரு. இருந்தாலும் நம்ம போன பார்த்து விடுறதுல செக்யூரிட்டிங்க தொட்டு விட்டுறாங்க. நம்ம என்ன பண்றது? ஆமா. பேர் கனகராஜுங்க. திருப்பூர் மாவட்டம் உடும்பேட்டையிலேருந்து வரேங்க. தலைவர்னா சின்ன வயசுலேருந்தே உயிருங்க. தாய் தந்தைக்கு அப்புறம் ரஜினி தாங்க. சின்ன வயசுலேருந்தே உயிருங்க. தலைவர் எங்கே பார்த்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல பார்த்துருவோங்க. தலைவருக்காகவே வாழணும். நான் சின்ன வயசில் வந்து அண்ணாமலை, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பழைய உடம்பெல்லாம் டிவியில் பார்த்துருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நல்லா ரசித்து பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க, ரஜினினா சண்டை போட்டு வீட்டில் சண்டை போட்டு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறேன்.
பாட்டு இந்த படம் பார்த்தா எனக்கு சின்ன வயசுல அந்த ஞாபகம் குறிப்பா வரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதை கேட்கும் போது நீங்க அங்க போயிடுவீங்களா? அண்ணாமலை படிக்காதவன்ல அந்த ராஜாவுக்கு ராஜா நான்ற பாட்டு மட்டும் மறக்க முடியாது. சும்மா அப்படியே அப்படி போய் மேல போய் காரு போய் அப்படி கீழே போய் அப்படி இறங்க அந்த சமுத்திர தண்ணிக்குள்ள எல்லாம் ஒரு பயங்கரமா அது இன்னைக்கும் பார்த்தாலும் அதை அப்படியே ரசிச்சு பார்க்கணும். பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தலைவர்னா அவ்வளவு குரு சிஷ்யன் அந்த படம் காலகட்டம் பார்த்து புது சீசன் அவர் ஸ்டைலு நல்லா இருக்குங்க, அது டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய படம் வந்து ரீமேக் பண்ணாங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ பாஷா இதெல்லாம் கழிச்சு போச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க படிக்காத இது ரீமேக் பண்ணோன்னா ஜானி பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஜானி அதுல ஜானி ஸ்ரீதேவி இது ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி இது பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அது ரசிச்சு நிறைய ஜானி ரீமேக் பண்ணா சூப்பரா இருக்கும் பார்க்கணும். தேங்க்யூ.